ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு 6 வகையான மூலிகைகள் வந்து இன்றைக்கி வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேங்க. இந்த மூலிகைகள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த மூலிகைகள்லாம் வந்து இந்த வெளியில் போனால் ஒரு இடத்துக்கு போனோம், வெளியில் அங்கே போன இடத்துல கிடச்சது. அது வந்து பறிச்சுட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன தோட்டம் ஒன்று வச்சுருக்கோம் நம்ம வீட்டில். அதில் வந்து இதெல்லாம் இன்றைக்கி வந்து நட்டு வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த மூலிகைகள். இது வந்து அடுத்து வந்து ஒன்று ஒன்றா பயன்களை சொல்கிறேன். இதோட மருத்துவ குணங்கள் என்னென்னு இது வந்து ஒன்று ஒன்றா கண்டங்கத்திரிங்க. கண்டங்கத்திரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து இது வந்து பாருங்கள், ஒன்று பாருங்கள். என்னென்ன மூலிகைனா வந்து நெருஞ்சி, ஆணை நெருஞ்சி. இது வந்து ஆணை நெருஞ்சிங்க. ஆணை நெருஞ்சி, அப்புறம் தூதுவளது, ஆணை நெருஞ்சி, மூக்கரட்டை, தும்பை, கரிசலாங்கண்ணி, கொடக்கு தக்காளி, தும்பை, கீழா நெல்லி, சொடக்கு தக்காளி, கண்டங்கத்திரி. இந்த 6 வகையான மூலிகைகள் தாங்க இன்றைக்கி வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுதான் கண்டங்கத்திரிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கண்டங்கத்திரி வந்து வயிற்று புண்ணுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது. பல்லு வலிக்கு வந்து ஒரு மருந்து மாதிரி அது யூஸ் பண்ணுவாங்க, பல்லு வலிக்கு. இது வந்து ஆணை நெருஞ்சி வந்து பெண்களுக்கெலாம் வந்து வெட்டை சூடு இருக்குதுல்ல, வெட்டை சூடுக்கு வந்து கஞ்சி தண்ணியில் வந்து நீராட்டு தண்ணியில் வந்து ஒரு 5 இலை எடுத்து கழுவிட்டு அதை வந்து அப்படியே வந்து அதில் உரசினோம்னா, மண் சட்டியில் போட்டு உரசினோம்னா அது வந்து அப்படியே வளன்னு வரும். அதை குடிச்சிட்டு வந்தோம்னா காலையில் இந்த வெட்டை சூடு வந்து சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது கீழா நெல்லி வந்து மஞ்சகாமாலைக்கு நல்லது. கரிசலாங்கண்ணி எண்ணெய் காய்ச்சலாம், அது கீரையாகவும் பயன்படுத்தலாங்க. ஓகே.